Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து பிக்சார்ட் ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஆப்பை வந்து நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது சம்டைம்ஸ் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் ஆகுனாலுமே நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இந்த மாதிரி பிக்சார்ட் ஆப் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம மொபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதனால் வந்து நம்ம மொபைலில் இந்த மாதிரியான ஆப்ஸ் ஓப்பன் ஆகாத இஷ்யூ வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் பிக்சார்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ நான் சர்ச் பார் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். பிக்சார்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணால் உங்கள் பிக்சார்ட் ஆப் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதில் இருக்க பக்ஸ்னாலேயே வந்து சம்டைம்ஸ் வந்து அப்போ வந்து சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து நம்ம மொபைலில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ், இந்த இடத்துலையும் ஆப்ஸ். ஸோ இதில் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் சர்ச் பாரில் பிக்சார்ட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி கொள்கிறேன். பிக்சார்ட் சர்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். இது கிளியர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பிக்சார்ட் அப்படின்ற ஃபோல்டரில் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தால் அதை வந்து ஒருக்க மூவ் பண்ணிக்கொள்ளுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே கிளியர் கேஷையும் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அந்த பிக்சார்ட் ஆப்பில் உள்ள இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் பிக்சார்ட் ஆப் சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.